நம்ம என்னதான் உலகம் மாறிக்கிட்டே இருந்தாலும், ஜென்ரேஷன் மாறிக்கிட்டே இருந்தாலும், நம்மக்கிட்ட இருந்து போகாத ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? தயக்கம். அந்த தயக்கம் போகாமல் இருக்கிறதுனால நம்ம லைஃப்பில் எவ்வளோ நம்மளால் மிஸ் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நம்மளை விட்டு போகுது அப்படின்னு தெரியாமையே நிறைய விஷயங்கள நம்ம கடந்து போய்கிட்டுருக்கோம் இல்லைங்களா? அதனால் எவ்வளோ பெரிய விபரீதங்கள் வந்தாலும் அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த தயக்கத்தை நம்ம தவிர்த்துக்கணும். அப்படி தவிர்க்காமல் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் ஒரு கதை சொல்ல போகிறேன். சரிங்களா? நானும் உங்கள் எஸ்எல் தகவல் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அரசர் நல்லா ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அவரும் அவர் அரசியும் அந்த இதில் ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு தம்பதியினிகளாக இருக்காங்க. அந்த அரசர் அரசி என்ன கேட்டாலும் அவங்களுக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்களாம். அப்படி இருக்கும்போது அவர் அழகான ஒரு அரண்மனையை அமைச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு தடாகத்தையும் தன்னோட மனைவிக்காக அந்த அரசர் செஞ்சு கொடுக்குறாரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரசி குளிக்கிறதுக்காக அவங்களும் அவங்களோட 2 பணிப்பெண்களையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகும்போது குளிக்க போகும்போது தன்னோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழட்டி ஒரு பணிப்பெண்கிட்ட கொடுக்குறாங்க. அதோட ஒரு முத்து மாலையும் சேர்த்து அந்த அரசி கழட்டி அந்த பணிப்பெண்கிட்ட கொடுக்கும்போது, பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த முத்து மாலை என்ன அப்படின்னா, அவங்களோட தலைமுறையாக பாதுகாத்து வந்த அரசிகளுக்கு மட்டுமே உரிய அந்த முத்து மாலை. சரிங்களா? உடனே அந்த பணிப்பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆபரணங்களை எல்லாத்தையுமே ஒரு பெட்டிக்குள்ளே எடுத்துக்கிட்டு, சரி அரசி குளிச்சுட்டு வரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே போய் அந்த பெட்டியை வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க அந்த பணிப்பெண். ஒரு கொஞ்ச நேரத்துலேயே அந்த பணிப்பெண் உறங்கிடுறாங்க. உறங்கினோடனே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. கேட்ட உடனே அந்த பணிப்பெண் திடுக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்க நகையெல்லாம் வச்சுருந்த அந்த நகை பெட்டி திறந்து உள்ளே இருந்த நகைகள் எல்லாமே வெளியில் சிதறி கிடக்குது. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா, திருடன் 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 கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அங்கேருந்து எல்லா காவலாளர்களும் அங்கே அந்த திருடன் நகையை திருடிட்டு போகிறான்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்ன உடனே தூரத்தில் ஒரு வாலிபன் ஓடிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த முத்து மாலையை அவன்தான் திருடிட்டு போயிட்டானோ, அந்த நகைப்பெட்டியில் அந்த முத்து மாலை மட்டும்தான் மிஸ்ஸிங் இருக்கும், அதனால் அவன்தான் திருடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிகள் அவனை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வராங்க. இழுத்துட்டு போய் அரசர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி அரசி குளிக்க போகும்போது நம்ம பணிப்பெண்கிட்ட இருந்து நகையை திருடிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அந்த திருடனையும் அந்த பணிப்பெண்ணையும் அரசருக்கு முன்னாடி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது என்னது முத்து மாலையை யார் திருடிட்டு போனான்னு நீங்கள் பார்த்தீங்களான்னு சொன்னோடனே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லிவிடும். உடனே அந்த வாலிபன் என்ன சொல்லுவான்னா, இல்லை நான் திருடவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வாதாடுவான். இருந்தாலும் ராஜா அவனை ஒழுங்காக உண்மையை சொல்லு, இல்லைன்னா உனக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல், திருடினது நான் தான், ஆனால் என்னை திருட சொன்னது ஒரு நகை கடைக்காரன், அவன் பேர் சுந்தரம் அப்படின்னு சொல்லுவான். உடனே தன்னோட வேலையாட்களை அனுப்பி அந்த சுந்தரத்தை பிடிச்சிட்டு வர சொல்லுவார் அரசர். பிடிச்சிட்டு விசாரிப்பாங்க. விசாரித்த உடனே ஒரு கொஞ்ச நேரம் வரைக்கும் அவனும் எனக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் யாரையும் திருட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வாதாடுவான். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அரசரோட மிரட்டலுக்கு பயந்து, ஆமாம் நான் தான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நகையை எங்கே வச்சுருக்க சொல்லுன்னு சொல்லும்போது, அந்த நகை என்னோடய வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த வேலையாட்கள் அவன் வீட்டுக்கு போவாங்க. போய் அங்கே இருந்த நகைகள் எல்லாத்தையும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அதில் ஒரு ரசீது மட்டும் அவனோட வீட்டில் இருக்கும். அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வருவாங்க அந்த வேலையாட்கள். பார்த்த உடனே, உன்னோட வீட்டில் எந்த நகையும் இல்லை, இந்த ரசீது மட்டும்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட சொல்லுவாங்க அந்த வேலையாட்கள். அதை வாங்கி பிரித்து பார்த்த உடனே, ஒரு வேளை இந்த நகையை எடுத்துக்கிட்டு போய் வேறு ஒரு வியாபாரிக்கிட்ட விற்றுட்டான் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இந்த ரசீது யாருது, இந்த நகையை எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கான ரசீது தானே இது, இதோட விலாசம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை உருட்டி மிரட்டி எப்படின்னா ஒரு மாதிரி அவனை பயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான்னா,
ஆமாம், இந்த முத்து மாலையை வந்து நான் வேறொரு வியாபாரிக்கிட்ட அடகு வச்சுட்டேன், அதுக்கான ரசீது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விலாசத்தையும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. உடனே போய் அந்த வியாபாரியை அழைச்சிக்கிட்டு வருவாங்க. அழைச்சிக்கிட்டு வந்து ஒரு கொஞ்ச நேரம் என்னது இந்த முத்தும் ஒரு இவன் வந்து ஏதாவது ஒரு நகையை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து விற்றானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லையே, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அரசியோட முத்து மாலையே திருடி இருக்கான், அந்த முத்து மாலையை வந்து உன்னோட கடையில் விற்றதுக்கான ரசீது தான் இது உன்னோட ரசீது தானே அப்படின்னு சொல்லி காட்டும்போது, சரி வேறு வழி இல்லை, நம்ம என்ன சொன்னாலும் நம்ப போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்னது ஆமாங்க ஐயா, இவன் தான் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான், நான் அதை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் அதில் ஒரு சில பொழிவுகள் எல்லாம் செஞ்சு புது மாற்றத்தோடு உங்களுக்கு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை வியாபாரி சொல்லுவான். உடனே அரசரும் வந்து சரி, ஏதோ ஒரு மாற்றங்களோடு சேர்ந்து வந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு 2 வேலையாட்களை அவனோட அனுப்பி அந்த நகையை புதுமைப்படுத்துகிற வரைக்கும் இருந்து அந்த நகையை வாங்கிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு விடுறான். அந்த உத்தரவு விடும்போது அந்த பணிப்பெண், அந்த வாலிபன் கை காட்டின ஒரு சுந்தரம் என்ற ஒரு வியாபாரி, இவங்க எல்லாத்தையோடும் சேர்த்து இன்னொருத்தரையும் அரசர் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் அப்படின்னா, 4ஆவதாக வந்தார் பார்த்தீங்களா வியாபாரி, அந்த வியாபாரியோட தம்பி தான் இந்த அரண்மனையில் வந்து ஒரு அதிகாரியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து அரசர் சொல்லுவார், இந்த முத்து மாலை வந்து யாருக்குமே தெரியாது, இது வந்து பரம்பரையாக நாங்கள் பாதுகாக்க வச்சிட்ருக்கிற ஒரு ஆபரணம், இதை பற்றி தெளிவாக தெரியணும் அப்படின்னா இங்கே இருக்கிற யாராவது மூலமாக தான் இந்த செய்தி வெளியில் போயிருக்கும். அப்படின்னா அந்த வியாபாரி வந்து யார் அப்படின்னா அவரோட அண்ணன். இவருக்கு இது சொல்லியிருக்கணும் அப்படின்னா இவரோட தம்பி தானே போய் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவர் தான் வந்து அவருக்கு சொல்லியிருக்கணும் அப்படின்றதுக்காக அவரை வந்து அவரையும் சேர்த்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் உத்தரவு விடுறாரு. உடனே அங்கேருந்த அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, இந்த நகையை வந்து நான் திருடலை அப்படின்றதுக்கும் அதுக்கான சாட்சிகளையும் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட நான் விபரமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த அதிகாரி. உடனே அரசர் வந்து அந்த அதிகாரி மேலே வந்து ஒரு நல்ல அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்றதுனால அவர் மேலே இருந்த நல்ல கருத்தின் காரணமாக சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவருக்கு டைம் கொடுக்குறாங்க. சாட்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா முழுமையாக அந்த கதையை கேளுங்க, சரிங்களா? அடுத்த நாள் விடிஞ்ச உடனே அந்த நகை வியாபாரியும் ஒரு முத்து மாலையோடு உள்ளே வராரு. அதே சமயம் அந்த அதிகாரியும் கையில் ஒரு முத்து மாலையோடு வராரு. உள்ளே வந்த உடனே 2 பேருக்குமே அந்த 2 நகைகளையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு சிறு வித்தியாசம் கூட இல்லை, 2மே ஒரே மாதிரியே இருக்குது. எல்லாருக்கும் ஒரே குழப்பம், இதில் எது உண்மை எது போலி அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெரிய குழப்பமே அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து அரசர் சொல்கிறாரு, இதில் எது உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கலைன்னா மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அதிகாரி சொல்கிறாரு, நான் வச்சுக்கிட்டு இருந்தது தான் உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் 2மே வந்து முத்து மாலைகள் தான், ஆனால் நான் வச்சுருந்தது தான் அரசிக்கிட்ட இருந்து தொலைந்து போன அந்த முத்து மாலை அப்படின்னு சொல்ல. எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா நேற்று இரவு என்ன நடந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு இது எது உண்மை அப்படின்றது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு அதிகாரி தன்னோட நேற்று என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த 3 பேரையும் பிடிச்சிக்கிட்டு போயிட்டு சிறையில் அடிக்க சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து எனக்கு நெருங்கினமான ஒரு காவலால் அவருக்கு காவலை வைக்க சொல்லியிருந்தேன். அப்போது அந்த கைது செய்யப்பட்டது இந்த பெண்மணி தான் முதல்ல பேச ஆரம்பித்தா. என்ன அப்படின்னா, நீ செஞ்ச தவறுனால என்னையும் சேர்த்து இங்கே கைது பண்ணிட்டாங்க, எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்லும். அதுக்கு நீ அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நீ முழுமையாக உண்மையை சொல்லியிருந்த அப்படின்னா இந்த நிலைமையே எனக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து அங்கே என்ன நடந்தது, சரி நீ ஏன்டா என்ன கோத்து விட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிக்காரன் கேட்பான்.
ஏன்னா எனக்கு தொழிலில் போட்டியாக இருக்கிறதே நீ மட்டும்தான். சரி, அவன் பிடிச்சிக்கிட்டு போன உடனே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நானும் உன் திருடலை அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டார். அந்த இடத்துல நான் தான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நான் என்னமோ ஓரமாக தான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு காவலர்கள் என்னை துரத்த ஆரம்பிச்சோடனே நான் பயத்தில் தான் ஓடினேன். அங்கே இருந்த காவலர்கள் நான் தான் திருடன்னு எடுத்துகிட்டு வந்து அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ நான் அரசர்கிட்ட நான் என்னதான் இல்லைன்னு சொன்னாலும் அவர் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதனால தான் சரி, வேறு வழி இல்லாமல் எப்படியும் நம்ம மாட்டிக்கிட்டோம். என்னோடய தொழிலுக்கு போட்டியாக இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதனால் சரி, மாட்டினதில் உன்னையும் சேர்த்து அதில் மாட்டி விடலாமே அப்படின்றதுக்காக தான் உன் பேரை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஏண்டா பாவி, உனக்கு அதுக்காக என்னையாடா மாட்டி விடுவே அப்படின்னு. சரி, நான் மாட்டி விட்டது இருக்கட்டும், உன் வீட்டில் நகராசி இதுதான் எடுத்துகிட்டு அந்த முத்து மாலை நீ தான் எடுத்துகிட்டு போய் விற்றன்னு சொல்கிறாங்களே, அது என்ன கதை? அப்படின்னா நீ தான் திருடினியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் கேட்பான். அதுக்கு ஏன்டா அந்த கொடுமையை கேட்குற? அது என்னோடய பொண்டாட்டி நகைடா. வீட்டில் கஷ்டம் தாங்காமல் அந்த பொண்டாட்டி நகையை எடுத்துகிட்டு போய் விற்று அந்த கஷ்டத்தை இது பண்ணிகிட்ருக்கேன். இதை போய் அரசர்கிட்ட சொன்னால் என்னோடய மானம் போயிடும்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிட்டேன். இது எனக்கு இப்படி அமைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்கிற. சரி, நீ உன் பொண்டாட்டி நகையை தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்த. அப்படி இருக்கும்போது அந்த வியாபாரி எப்படி உன்னோட நீ தான் அந்த நகையை எடுத்துகிட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உன்னை பார்த்ததே இல்லாதவன் எப்படி அவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தாண்டா எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை அந்த காவலர் எடுத்துகிட்டு அந்த அதிகாரிக்கிட்ட சொல்கிறாரு. இது தான் இது நேற்று நைட்டு நடந்த இதுதான் உண்மை. இவங்க 3 பேருமே அது திருடலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி, இது ராணிக்கிட்ட இருந்த மாலை தானே அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, உண்மையாக நடந்தது என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க உறங்கினது உடனே நாங்கள் பக்கத்தில் இருந்த ஒரு குரங்குக்காரங்கிட்ட 3 குரங்குக்கிட்ட அந்த பாசி மாலைகளை அணிஞ்சு நம்ம அரண்மனைக்குள்ளே விட்டேன். அந்த 3 குரங்குகளையும் பார்த்து ஏற்கனவே எங்கே இருந்த ஒரு குரங்கு அந்த 4வது குரங்கு அதில் சேர்ந்துருச்சு. அப்போ அதோட கழுத்துலேயும் ஒரு மாலை இருந்தது. அந்த மாலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசிக்கிட்ட இருந்து காணாமல் போன அந்த முத்து மாலை தான் அது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பணிப்பெண் உறங்கிட்டு இருக்கும்போது அந்த குரங்கு தான் அந்த பெட்டியை திறந்து அதில் இருந்த மாலையை எடுத்து தன்னோட கழுத்தில் அணைஞ்சிக்கிச்சு. இது தெரியாத அந்த பெண் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம மேலே தப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பெண் திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி திருடன் கத்த ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் அந்த இடத்துல எதுவுமே தெரியாமல் போன அந்த இளைஞன் மாட்டினான். இந்த இடத்துல 3 பேருக்குமே நான் ஒரு 4 பேருக்குமே நான் ஒரு விளக்கம் சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவும் இப்போ ஒரு கூர்மையான ஒரு வாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாள் ஒரு வீரன்கிட்ட கொடுக்குறோம். அந்த வீரன் ரொம்ப பயந்தாங்குழியாக இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவன் கையில் இருக்கிற வாள் அவனுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா? அந்த மாதிரி நீங்கள் என்ன தான் அறிவோடு திறமையோடு இருந்தாலும் நீங்கள் தேவையான இடத்துல பேசாமையோ தேவையான இடத்துல உங்களோட வாதத்தை வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற படிப்பு எதுக்குமே பயன்படாது. அதை மாதிரி தான் அந்த வாளும் உங்களுக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குன்னா, அந்த பெண் நடந்தது தன்னோட தப்பை மறைக்கிறதுக்காக பொய் சொல்கிறது ஒரு ரகம். அந்த பொய்யை இல்லை, இது என்னோட தவறு கிடையாது, நான் நான் என்னோட வேலையாக தான் போனேன், இந்த அரண்மனைக்குள்ளே இவ்வளோ காவலர்களை மீறி என்னால் எப்படி உள்ளே வந்திருக்க முடியும் அப்படின்றது அப்போவே அந்த அரசர்கிட்ட சொல்லாமல், என்னது எது சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவனாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டான். அது 2வது ரகம். 3வது ரகம், தன்னோட நிலைமையை மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கேவலமாக நினைப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தன்னோட பொண்டாட்டி நகையை தான் விற்றேன் அப்படின்றத மறைச்சான் பார்த்தீங்களா? அது 3வது ரகம். சரி, இது அனைத்தும் ஓகே. இந்த அதிகாரியோட அண்ணன் என்ன தப்பு செஞ்சான்னு கேட்கவே இல்லைங்களே. ஆமாம் இல்லைங்களா? அவர் தாங்க உண்மையான ட்விஸ்ட்டு. என்னென்னா, அந்த நகையை செஞ்சு கொடுத்ததே அவரோட தாத்தா தான்.
அதனால் அவங்க என்னென்ன நகைகளை எந்த நுணுக்கத்தோடு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில் எழுதி வைக்கிறது அவங்களோட வழக்கம். அந்த ஓலையில் இருந்து எடுத்து தான் இரவோடு இரவாக அதே மாதிரியான அரசியோட முத்து மாலையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த தங்க வியாபாரி. இது வந்து தனக்கு வந்து எதுவுமே தெரியாது, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றத சொல்லாமல் அதிலிருந்து நம்ம பிரச்சனைகளை இருந்து தப்பிக்கிறதுக்காக புதுசாக அவரே ஒன்றை வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. இது வந்து 4வது ரகம், இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே இந்த கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு எம்டி வந்து தங்கிட்ட வேலை செய்கிற எல்லாருக்கிட்டையும் நம்மளோட கம்பெனியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஐடியா சொல்கிறவங்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஒருத்தர்கிட்ட நல்ல ஒரு ஐடியா, சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் அவருக்குள்ளே ஒரு தயக்கமும் இருக்குது. அது சொன்னால் என்னடா பண்ணுவாங்க, அங்கே இருக்கிறவங்க வந்து அது வந்து கேலி பண்ணி சிரிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் தயங்கி நிற்கிறாரு. வேற ஒருத்தர் ரொம்ப மொக்கையான ஒரு ஐடியா சொல்லி பரிசை வாங்கிட்டு போயிடுவார். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அவங்களோட அறிவும் அவங்களோட சிந்தனையும் வந்து ஒரே நேர்கோட்டில் இல்லைன்றது தான் உண்மை. அவங்க நம்ம மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத யோசிக்கும்போது இவங்க இப்படி தான் நினைப்பாங்க அப்படின்றத வந்து மற்றவங்க வந்து நம்மளை வந்து அவங்க நினைக்கிறத நம்மளால் போய் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது மாற்ற முடியாத ஒன்றுக்காக நம்ம ஏன் பயப்படணும் இல்லைங்களா? பயப்படுறதுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் எழுந்துக்கிட்டே இருப்போம். அது பெரிய பிரச்சனைகளையும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் இதுக்கப்புறமாவது ஏதாவது ஒன்று அப்படின்னா நம்மளோட கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு முதல் ஆளாக போய் நில்லுங்க. இதை பற்றி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறமாவது யோசிங்க. தேங்க்யூ.